இருக்க வேண்டும். நாம் யாரும் சிரித்து வைக்க போவதில்லை. ரசூலா வேற அல்லாஹ் வேற சொல்ல போறதில்லை. அல்லாஹ் தான் ரசூலா, ரசூலா தான் அல்லாஹ் யாரும் சொல்ல போறோம். ஆனால் ஒரு காலம் வரும், நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய சந்ததிக்கு நாம் கற்றுத் தரவில்லை என்றால், நபி யார், சஹாபாக்கள் யார், அல்லாஹ் யார் என்று சொல்லி தரவில்லை என்றால், ஒரு காலம் வரும் நம்முடைய பிள்ளைகள் மற்ற மதத்திற்கு மாறக்கூடிய கேவலமான அவல நிலைக்கு நம்முடைய குடும்பம் தள்ளப்பட்ட நிலையில் இருக்கும். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் அனைவரையும். அதற்காக தான் கூறுகின்றார்கள், அல்லாஹ் யார், ரசூல் யார், நம் சஹாபாக்கள் எதற்காக உலகத்தில் வாழ்ந்தார்கள், உலகம் எதற்கு, இந்த உலகம் அவருக்காக எப்படி வாழ்ந்தது என்றெல்லாம் தெளிவான ஒரு வரலாற்றை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு வாழ்ந்தார்கள், சஹாபாக்கள் எவ்வாறு இன்னொரு ஈந்தார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையை எவ்வாறு அமைத்துக் கொண்டார்கள் என்றெல்லாம் ஒரு தெளிவான வரலாற்றை தன் குழந்தைகளுக்கும் தன்னுடைய வீடுகளுக்கும் சொல்லிக் கொடுத்தால் மட்டும்தான் தன்னுடைய வரலாறு பாதுகாக்க வேண்டும். சொல்வார்கள், வரலாறு இல்லாத சமூக உலகத்தை வாழ்வது தகுதியற்ற சமூகம் என்றெல்லாம் கூறுவார்கள். நாம் தெளிவாக சிந்திக்க எந்த அளவு நம் வரலாற்றை கூறி நம் பிள்ளைகளை வளர்க்கிறோமோ, எந்த அளவு நம் வரலாற்றை பேணி பாதுகாக்கின்றோமோ, எந்த அளவு நம் ஈமானை செலுத்திக் கொள்கின்றோமோ, அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா